رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேர நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகக்கூடிய இந்த நிகழ்ச்சி மார்க்க சிந்தனைகளை மெருகூட்டக்கூடிய வகையிலும் பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்தும் வழங்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச தமிழ் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் ரமலான் மாதத்தில் பயனுள்ள வகையில் மார்க்க சிந்தனையை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் பொறுப்பாளர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற 4 அணியினர் வந்திருக்கிறார்கள். அந்த அணியினரை உங்களுக்கு முதலில் அறிமுகம் செய்கின்றோம். அல்நூர் அணியினர் எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம். என்னோட பேர் முகமது ரஃபீக், தருமபுரி மாவட்டம் அரூர் கிளை. தம்பி பேர்? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் எம்ஆர் முகமது யூசுப், தருமபுரி மாவட்டம் அரூர் கிளை. தம்பி? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் அப்துல் அஹத், புதுச்சேரி மாவட்டம். சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஷஃபீர்தீன், சுல்தான்பேட்டை கிளை, புதுச்சேரி மாவட்டம். அல்மாய்தா அணியினர் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டூர் சுலைமான், காஞ்சிபுரம் மாவட்டம், பட்டூர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ் முகமது அல்லாசப், பட்டூர் கிளை, காஞ்சிபுரம் மாவட்டம். தம்பி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் அப்துல் அலீம், பல்லாவரம் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எஸ் முகமது இப்ராஹிம், பல்லாவரம் கிளை, செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம். அர்ராதா அணியில உங்களுடைய அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜாகிர் ஹுசேன், சிதம்பரம் கிளை, கடலூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ஷாகின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எம் அக்கியாஸ், மணலி நியூட்டன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஜாகிர், திருவள்ளூர் மாவட்டம். அல் அராஃப் அணியினர் அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் எஸ் முகமது இம்ரான், மயிலாடுதுறை மாவட்டம். தம்பி உங்க பேர்? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது சிஃபாத்துல்லா. எந்த ஊர் நீங்க? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அல்மானு, வடசென்னை மாவட்டம், புதுப்பேட்டை கிளை. புதுப்பேட்டை கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முதசர், வடசென்னை மாவட்டம், புதுப்பேட்டை கிளை. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசைவல். இந்த முதல் சுற்றின் கேள்வி கம்ப்யூட்டர் ஜி. முதல் கேள்வி அன்னூர் அணிக்கு செல்கிறது. மறுமை நாள் நெருக்கத்தில் மதீனாவில் எத்தனை நிலநடுக்கம் ஏற்படும்? A 3, B 4, C 2, D 5. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஏ 3 நிலநடுக்கம். A 3 நிலநடுக்கம் கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஜி, A 3 என்ற பதிலை அல்நூர் அணியினர் சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? மறுமை நாள் நெருக்கத்தில் மதீனாவில் எத்தனை நிலநடுக்கம் ஏற்படும் என்கின்ற கேள்விக்கு அல்நூர் அணியினர் 3 என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, 3 என்பது சரியான பதிலா? 3 என்பது சரியான பதில். உங்களுக்கான மதிப்பெண் 100 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அல்மாய்தா அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி தஜ்ஜாலை எந்த நாட்டை சேர்ந்த யூதர்கள் பின்தொடர்ந்து செல்வார்கள்? A இஸ்பஹான், B இஸ்பஹான், C ஆஸ்பஹான், D அஸ்பஹான். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் டி அஸ்பஹான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி? சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அல்மாய்தா அணியினர் பெறுகின்றனர். அடுத்த கேள்வி ஒன்றை சொல் பரிசைவல். மூன்றாவது கேள்வி அர்ராத் அணியினருக்கு. இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? A அரை நாள் முழுவதும் நின்று வணங்கிய நன்மை, B முழு இரவு நின்று வணங்கிய நன்மை,
சி நாள் முழுவதும் நின்று வணங்கிய நன்மை, டி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் டி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. ஆப்ஷன் டியா? கன்ஃபார்மா? தெரியுமா? தெரியும். தெரியுமா? உன் பேர் என்ன? உறுதியா இருக்கிய? கன்ஃபார்ம் தானா? பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, டி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. கம்ப்யூட்டர் ஜி, எந்த தொழுகைக்கு பின்னர் எவர் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவர் சுவனத்திற்கு செல்வார்? ஏ கடமையான தொழுகை, பி சுன்னத் தொழுகை, டி மலை தொழுகை, டி கிரகண தொழுகை. ஆப்ஷன் ஏ கடமையான தொழுகை. ஆப்ஷன் ஏ கடமையான தொழுகை. தெரியுமா? கன்ஃபார்ம். ஆயத்துல் குர்சி ஓதுவியா? தொழுதுட்டு நீ அப்பப்ப ஓதுவ, ஆனா கடமையான தொழுகையில ஓதணும்னு சொல்றாங்க. பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, கடமையான தொழுகை என்ற சரியான பதிலை சொல்லி அல் அராஃப் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். முதல் சுற்றில், இந்த சுற்றில் 4 அணியினரும் 100 மதிப்பெண்களை பெற்று சரிசமமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான இரண்டாவது சுற்று, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கம்ப்யூட்டர் ஜி, இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு டேஸ் தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார். உங்களுக்கான கேள்வி இது. மைக் எடுத்துங்க, பதில் சொல்லலாம். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21 செகண்ட் தான் இருக்கு. டேஸ் தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார். என்ன தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார்? மிக இலகுவான கேள்வி. யோசிங்கன்னா பதில் சொல்லலாம். டைம் முடியும் போது 5 செகண்ட் தான் இருக்கு. உள்ளத்தை. உள்ளத்தை. பாத்துருவோமா? ரொம்ப யோசிச்சு சொன்னாரு. சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர். உள்ளத்தை சரியான பதில். ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க. யோசிச்சு கரெக்டான டைத்துல சொல்லணும். அடுத்த கேள்வி அன்னோர் அணிக்கு செல்கிறது. உங்களுக்கான கேள்வி, உங்களில் ஒருவர் உணவு உண்ணும் போது வலக்கையால் உண்ணட்டும், பருகும் போது வலக்கையால் பருகட்டும். ஏனெனில் டேஸ் இடக்கையால் உண்கிறான், இடக்கையால் தான் பருகுகிறான். ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சா? டைம் ஸ்டார்ட். ஷைத்தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கரெக்டா? கரெக்ட். கரெக்டா? தம்பி டைம் இருக்கு, 19 நிமிஷம் இருக்கு. பெரியவங்க பக்கத்துல நிக்கிறாங்க, கேட்டுங்க. என்னாச்சு? ஷைத்தான். ஏற்கனவே 100 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே தானா? பாத்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சைத்தான் என்பது சரியான பதிலா? சைத்தான் என்பது சரியான பதில். அப்படித்தான் நம்ம கேட்போம். நீங்க சரியா இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுவோம். சரியா? இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 4108வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது விடுபட்டதை பூர்த்தி செய்க சுற்றில் 3வது கேள்வி அல்மாய்தானியனருக்கு. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்போருக்கு டேஸ் உண்டு. என்ன உண்டு? டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 27 செகண்ட் இருக்கு. நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்போருக்கு டேஸ் உண்டு. கடுமையான வேதனை உண்டு. கடுமையான வேதனை உண்டு. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி, கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நரக வேதனை கடுமையானது. நரக வேதனை என்பது சரியான பதில். நெருக்கத்தில் பதில் சொன்னதுனால உங்களுக்கு மதிப்பெண் உண்டு. சரியா? இனி அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்கப்படாது. அடுத்த கேள்வி அர்ராத் அணியினருக்கு. உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்தில் அவர் டேஸ் விட வேண்டாம். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25 செகண்ட். மூச்சை விட வேண்டாம். மூச்சு விட வேண்டாமா? தெரியுமா? படிச்சிருக்கியா? கன்ஃபார்மா? உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்தில் அவர் மூச்சை விட வேண்டாம். சரியான பதிலை அர்ராத் அணியினர் சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 3வது சுற்றின் முதல் கேள்வி பதிலும் எழுத்தும். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பதில சொல்லணும். அந்த பதிலை நீங்கள் எழுத்தாக அதை அடுக்கி வைக்க வேண்டும். பதில் சொன்னால் 50 மதிப்பெண். அந்த எழுத்துக்களை சரியாக அடக்கினீர்கள் என்றால் 50 மதிப்பெண். அந்த முதல்
உங்களுக்கான அணியாக தேர்வு செய்யப்படக்கூடியது அல் அராஃப் அணியினர். எந்த நபியின் அத்தியாயத்தில் மிக அழகிய வரலாறு என்று சொல்லப்பட்டுள்ளது? அர்ராத், யூசுப், அன்ரூர், அத்துஹான். ஆப்ஷன் பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப். நிறைய பயன்ல கேட்டுட்டோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டினா கம்ப்யூட்டர் ஜி. அல் அராஃப் அணிக்கு மிக இலகுவான கேள்வியாக வந்து கொண்டிருக்கிறது. சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்ணை நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த எழுத்தை நீங்கள் அடக்கினீர்கள் என்றால் அதுக்கு 50 மதிப்பெண். வரலாமா? வந்திருக்க. யார் வர்றதுங்க? டைம் ஸ்டார்ட். எந்த நபியின் அத்தியாயத்தின் மிக அழகிய வரலாறு என்று சொல்லப்பட்டுள்ளது? யூசுப் என்கின்ற பதிலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலம் 50 மதிப்பெண்களை பெறக்கூடிய அணி. எழுத்துக்களை 30 வினாடிக்குள் சரியாக வைத்தார்கள் என்றால் 50 மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்படும். இன்னும் 20 வினாடி இருக்கிறது. வெரி குட். யூசுப் என்ற அந்த எழுத்துக்களை தொகுப்பதிலும் மிக விரைவாக அந்த அணி செயல்பட்டு 100 மதிப்பெண்களை அல் அராஃப் அணி பெறுகிறது. அடுத்தது பதிலும் எழுத்தும் என்ற சுற்றின் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அல்நூர் அணிக்கு. உங்களுக்கான கேள்வி, உம்மத்தாக வாழ்ந்த நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது? சபா, இப்ராஹிம், ஃபாத்தீர், காஃப். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உம்மத்தாக வாழ்ந்த நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது? 20 வினாடி தான் இருக்கிறது. இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை தேர்வு செய்கிறீர்கள். எழுத்துக்களை நீங்கள் சரியாக அடுக்கினீர்கள் என்றால் அதற்கு 50 மதிப்பெண் வந்துடலாம். நீங்க யாரை எழுத்து எடுக்க போறது? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உம்மத்தாக வாழ்ந்த நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கின்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். எழுத்துக்களை தொகுப்பது இன்னும் 15 வினாடிகள் தான் இருக்கிறது. இன்னும் 10 வினாடிகள். நேரம் முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க எடுத்திருந்தால் மதிப்பெண் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்ப உம்மத்தாக வாழ்ந்த நபி பெயர் கொண்ட அத்தியாயம் எது என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற சரியான பதிலை சொன்னார்கள். அதற்கு 50 மதிப்பெண்ணை பெறக்கூடிய அல்நூர். எழுத்துக்களை தொகுப்பதில் அந்த அணியை பின்தங்கியதால் 50 மதிப்பெண்களை இழக்கிறார்கள். 50 மதிப்பெண்களை மட்டும் நீங்கள் பெறுகிறீர்கள். அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள் என்று இறைவன் யாருக்கு கூறினான்? ஹுஜராத், பி ஜாசியா, டி அன்னஹ், டி யாசின். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆமா. நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள் என்று இறைவன் யாருக்கு கூறினான்? சி அந்நகல். அந்நகல் அத்தியாயத்தில் வருது அப்படிங்கிறீங்க, அப்படித்தானே கம்ப்யூட்டர் ஜி? சி என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வாங்க, ரெடி, ஸ்டார்ட். நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள் என்று இறைவன் யாருக்கு எந்த அத்தியாயத்தில் கூறினான்? அந்நகல் என்கின்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி, அதை எழுத்துக்களாக அடுக்கக்கூடிய
இன்னும் 14 வினாடிகள் தான் இருக்கிறது. இன்னும் 12 வினாடிகள். சரியாக பதிலை சொல்லியிருக்கிறார்களா? சரியான நேரத்தில் அவர்களுடைய எழுத்துக்களை சரியாக அடிக்கிறதால் 100 மதிப்பெண்ணை அல்மாய்தா அணியினர் பெறுகின்றனர். அடுத்த கேள்வி அர்ராத் அணியினருக்கு. கவிடர்ஜி, அர்ராத் அணியினருக்கான கேள்வி. பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாக்க ஓத வேண்டிய அத்தியாயம் எது? ஹுஜுராத், அல் காஃப், அல் ஃபதக், அத்தூர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அல் காஃப். அல் காஃப் கரெக்டா? கன்ஃபார்மா? அல் காஃப் கன்ஃபார்ம். டைம் இருக்கு, யோசிச்சுங்க. அல் காஃப். அல் காஃப் கரெக்டா? கம்ப்யூட்டர் ஜி, பி அல் காஃப் என்பது சரியான பதில். 50 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். அந்த எழுத்துக்களை தோக்க வேண்டும். வாங்க சீக்கிரம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அல் காஃப் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாக்க ஓத வேண்டிய அத்தியாயம் அல் காஃப் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் 10 வினாடிகள் இருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான எழுத்துக்களை சரியான முறையில் தொகுத்ததற்காக 100 மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறீர்கள். பதிலும் எழுத்தும் சுற்றில் 3 அணியினர் மிக விரைவாக செயல்பட்டு முழுமையான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சுற்று எனக்கு நானே என்கின்ற இந்த சுற்றில் கேள்விகளை அவர்களே தேர்வு செய்வார்கள். அது 3 வகையாக இருக்கும். ஒன்று இலகுவாக இருக்கும், மற்றொன்று மிக இலகுவாக இருக்கும், மூன்றாவது மிக கடினமாக இருக்கும். இதில் அவர்களே அந்த கேள்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சுற்று. இந்த சுற்றில் முதல் போட்டியாளராக அல்மாய்தா அணியிலிருந்து பங்கு பெறுகிறார்கள். 4வது சுற்று எனக்கு நானே. இந்த சுற்றின் முதல் போட்டி அணியாக அல்மாய்தா அணி. பார்த்தலாமா? கொஸ்டின் எது ஈஸியா வருமா கஷ்டமா வருமாட்டு? ஹார்டு, ரொம்ப ஸ்லோவா சுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துருவோமா என்ன கொஸ்டின்? அல்மாய்தா அணிக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு அவர்கள் சரியான பதிலை சொன்னால் 100 மதிப்பெண்களை பெறுவார்கள். கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கான கேள்வி. நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோட்டத்தில் இருந்து எந்த பெண்மணிக்கு பேரித்தம் மரங்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள்? ஏ உம்முலைம், பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, டி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். கேள்வி நல்லா படிச்சுங்க. ஆப்ஷன் ஏ உம்மு ஐமன். ஆப்ஷன் ஏ உம்மு ஐமன். உம்மு ஐமன் கன்ஃபார்மா? தெரியுமா? கன்ஃபார்ம். டைம் இருக்கு, இன்னும் 20 செகண்ட் 20 செகண்ட் இருக்கு. மசூரா பண்ணிக்கிட்டீங்களா? கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடையா? கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதில். இதற்கு ஆதாரம் புகாரியில் 2630வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து எனக்கு நானே சுற்றில் அல்நூர் அணியினரிருந்து யார் வர்றா? சக்கரத்தை சுழல செய்யுங்கள். உங்களுக்கான கேள்வி எதுன்னு பார்ப்போமா? மீடியமா வரணுமா ஹார்டா வரணுமா? மீடியமா இருக்கணும். ரைட், போடுங்க பார்ப்போம். உங்க பேர்? முகமது யூசுப். ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்நூர், ஈஸியான கேள்வியை போடுங்க. அல்நூர் அணியினருக்கு. கம்ப்யூட்டர் ஜி, நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர் யார்? ரொம்ப ஈஸியான கேள்வி தானே? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, டி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. கம்ப்யூட்டர் ஜி சொல்லலாம். ஆப்ஷன் ஏ ஜைனப் ரலியல்லாஹு. ஆப்ஷன் ஏ ஜைனப் ரலியல்லாஹு. நல்லா தெரியுமா? கேள்வி நல்லா படிச்சீங்க. நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர் யார்? ஏ ஜைனப், பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, டி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் ஏ. லாக் பண்ணிரலாம். கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். அதற்கு ஆதாரம் முஸ்லிமில் 4847வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. வாங்க அடுத்தது எனக்கு நானே சுற்றில் அர்ராத் அணியிலிருந்து. ரைட்,
அறாத அணியினர் ஒரு மீடியமான கொஸ்டின் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஜி ஒரு மீடியமான கொஸ்டினை போட்டு அவங்களுடைய மார்க்கை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அவர்களுக்கான கேள்வி, எந்த நபி தோழருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வதன் மூலம் எங்களுக்கு பயன் கிடைக்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டனர்? சலமா பின் அஹ்வா ரலியல்லாஹு அன்ஹு, அமீர் பின் அஹ்வா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். எந்த நபித்தோழருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வதன் மூலம் எங்களுக்கு பயன் கிடைக்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டனர்? ஏ சலமா பின் அஹ்வா ரலியல்லாஹு, பி ஆமீர் பின் அஹ்வா ரலியல்லாஹு, பி சி அபூபக்கர் ரலியல்லாஹு, அக்வார் ரலியல்லாஹு, அனஸ் பின் மாலிக். எது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ஆமீர் பின் அஹ்வா. கரெக்டா? ஆமீர் பின் அஹ்வா. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். இதற்கு ஆதாரம் புகாரியில் 4196வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. கம்ப்யூட்டர் ஜி வாங்க, சுத்துங்க பாப்போம். என்ன பேர் உங்க பேரு? மீடியமான கொஸ்டின் பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி அல் அராஃப் அணியினருக்கு மீடியமான ஒரு கொஸ்டினை போடுங்க பார்ப்போம். எல்லா கொஸ்டினுக்கும் பதில் தெரியும், இந்த கொஸ்டினுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும்? உஹது மலை அளவுக்கு. ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்களா? அடிச்சு தள்ளுறாப்லையே. கம்ப்யூட்டர் ஜி உஹது மலை சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார். உற்சாகமா இருக்காங்க அந்த அணி நினைக்கிறேன். இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 5479வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 4 அணியினரும் எனக்கு நானே சுற்றில் மிக சிறப்பாக பங்கேற்று அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இதுவரை எந்தெந்த அணி எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.